ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த 2024 ஜனவரி மாதம் முதல் 2024 டிசம்பர் மாதம் வரையிலான ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். சூரியன் தனுசுவில் இருந்து அடுத்த டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் மாதம் விருச்சகம் வரை மாதம் ஒவ்வொரு கட்டமாக செல்லுகிறார். சந்திரன் எல்லா ராசிகளையும் சென்றடைகிறார். புதன் எல்லா ராசிகளையும் சென்றடைகிறார். சுக்கிரன் எல்லா ராசிகளையும் தனுசு முதல் அடுத்த தனுசு வரை சென்றடைகிறார். செவ்வாய் தனுசு முதல் கடகம் வரை சென்றடைகிறார். குரு பகவான் மேச ராசியிலிருந்து 5வது மாதம் ரிஷப ராசிக்கு செல்லுகிறார். மற்ற ராகு கேதுக்களுக்கான பயிற்சி ஏதும் இந்த வருடம் கிடையாது. சனி பகவானும் இந்த வருடம் 2024 எந்த மாற்றமும் இல்லை. மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய இந்த கிரக நிலைகளை எல்லாம் வைத்து நம்ம பலன் சொல்லலாம். மேசராசிக்கு 5ஆம் மாதம் வரை குரு ராசியிலேயே இருக்கிறார். ராகு பகவான் 12ஆம் இடத்திலையும், கேது பகவான் 6ஆம் இடத்திலையும், அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 11ஆம் இடத்திலையும் இந்த மேசராசிக்கு இந்த வருடம் சஞ்சாரம் செய்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன் அனைத்து ராசிகளிலேயும் சஞ்சாரம் செய்கிறாங்க. செவ்வாய் மேசராசிக்கு 9ஆம் ராசியில இருந்து 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 ராசிகளில் இந்த வருடம் முழுமையாக சஞ்சாரம் செய்கிறார். இதை வைத்து பார்க்கும்போதும் இந்த மேசராசிக்கு என்னெல்லாம் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த மேசராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு செல்லுகிறார். இதையெல்லாம் வைத்து நம்ம இந்த மேசராசியினுடைய பலன்களை இப்ப பார்க்கலாம். மேசராசிக்கு இந்த வருடம் தன்னம்பிக்கை, தைரியம் மிக அதிகமாகவே இருக்கும். எதையும் கண்டு அஞ்ச மாட்டாங்க, எதற்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா இருந்த போதிலும் அவங்களுக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குதோ அந்த அளவுக்கு எதிரிகளையும் சம்பாதிக்குவாங்க. கடன் வாங்குவோர் கடனில் தலைப்பாங்க, பகையை வளர்த்து கொள்வாங்க, போட்டி பொறாமைகளை வளர்த்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம நோயினால் பீடிக்கக்கூடியவர்கள், உடல் உரம் அற்றவர்கள், உடல் இம்யூனைசேஷன் கம்மியா இருக்கிறவங்க நோயினால் பாதிக்கப்படுவாங்க. குறிப்பா இவங்களுக்கு ரோகக்காரனா வரக்கூடியவர் புதன். இவங்களுக்கு புதன் சஞ்சாரம் பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே வருகிறது. நோய் தாங்கல் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா வியாதிகளிலும் சம்பந்தப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா புதன் நரம்பு, தோல், குளிர்ச்சி, சுவாசம் இது சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துவாரு. வம்பு வழக்கு ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது, போட்டி பொறாமைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால இந்த 6ஆம் இடம் புதனுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு புதன் அதிக பரல்கள் வாங்கி இருக்கிறதுனால இந்த வருடம் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் உஷாரா தான் இருந்துக்கணும் இந்த மேசராசிக்காரர்கள். சரி, அடுத்ததாக மனைவி, நண்பர்கள் இவங்கெல்லாம் கட்டுக்குள்ளதான் இருப்பாங்க இந்த வருடம். ஒரு சில மாதங்கள் உயர்ந்து அவங்களுடைய பலம் காணப்பட்டாலும் பெரும்பாலும் சராசரியாகவே மேசராசிக்கு நண்பர்களாலையும், மனைவியினாலையும், பார்ட்னர்னாலையும், பெண்களா இருந்தா கணவராலையும் அதிகமான லாபங்கள் கிடைக்காது. சராசரியான லாபம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மேசராசிக்கு தகப்பனார் ஸ்தானம் கொஞ்சம் நல்ல பலமாக தான் இந்த வருடம் இருக்குது. தகப்பனாரால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் ஸ்தானம் கொஞ்சம் சராசரியாகவே இருக்குது. சொத்து, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சுமாரான சராசரியான பலன்கள் தான் இருக்குது. மேசராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கான நற்பலன்கள் செய்வதில் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்துவாங்க. அதனால பிள்ளைகளின் அக்கறை இந்த வருடம் மேசராசிக்காரர்கள் நல்லா செய்து பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வாங்க. அதே போல வேலை செய்து நல்ல லாபம் செய்வாங்க. லாபத்துக்கு ஏற்றா போல செலவும் ஆகிவிடும். இந்த 2024 வருடம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சேமிப்பு வருடம் இல்லை. என்ன சேமிச்சாலும் செலவாயிடும். அதனால சேமிப்பை செலவு பண்ண முடியாத அளவு சேமிப்பா இவங்க மாற்றுதல் வேணும். அசையா சொத்துக்கள் மீதும் சேமிப்பு வைத்தாங்கன்னா இந்த வருடம் நல்லது. கேஷா வச்சிருக்கிறாங்கன்னா எடுத்து எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. அதனால இந்த மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் உஷாரா தான் இருந்துக்கணும்.
அதே போல வாக்குறுதியும் சராசரியா காப்பாற்றுவாங்க. அதே போல இளையவர்களால் பெரிய அனுகூலங்கள் கிடையாது. மூத்தவர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். மொத்தத்துல மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சராசரி பலனை விட கொஞ்சம் சற்று மேலதான் இருக்குது. ரிஷபராசி நேயர்களே, இந்த 2024வது வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கிரகங்கள்ல ரொம்ப மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகமான சூரியன் உங்க ராசிக்கு, அதாவது இந்த ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தனுசுவில் இருந்து விருச்சகம் வரை செல்லுகிறார். அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. ராகுக்கு எதுவும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் மாதம் முதல் உங்க ராசிக்கே வருகிறார். அதனால என்ன ஆகும்? உங்க ராசிக்கே வர்றதுனால மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இடமாற்றங்களும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாம 5ஆம் மாதத்துக்கு மேலதான் இந்த நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். புதன், சுக்கிரன், செவ்வாய், புதன் சுக்கிரன் ஃபுல்லாவே எல்லா கட்டங்களுக்கும் இவங்க வந்து போறாங்க. சந்திரனும் எல்லா கட்டத்துக்கும் வந்து போறாங்க இந்த வருடம் முழுவதும். செவ்வாய் மட்டும் தனுசு ராசியிலிருந்து கடக ராசி வரை செல்லுகிறாங்க. 8ஆம் இடம் முதல் 9, 10, 11, 12, 1, 2, 3 இந்த இடங்கள் வரைக்கும் செவ்வாயுடைய கிரக சஞ்சாரம் இருக்குது. இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பலன் பார்க்கும்போது குரு ஜென்மத்துக்கே 5ஆம் மாதத்துக்கு முதல் வருகிறார். 5ஆம் மாதத்துக்கு மேல் குழப்பங்களும் டென்ஷன்களும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஸ் இந்த வருடம் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. இருந்தாலும் அவங்களுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும். மனைவி, கணவர் மாறி மாறி டாமினேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த வருடம். அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்கு என்னதான் தன்னம்பிக்கை சராசரியாக இருந்தாலும் அவங்களுக்கும் போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனை இவைகளில் ஏதானும் ஒன்றில் மாட்டிக்கொள்வாங்க. சுக்கிரன் தான் இவங்களுடைய ரோகக்காரனா வராரு. ராசிக்கு அதிபதியும் அவரே, ரோகத்துக்கு அதிபதியும் வராரு. அதனால இவங்களுக்கு பால்வினை வியாதிகள் வருவதற்கும், பெண்களா இருந்தால் யூட்ரஸ் யூரினல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும், ஆண்களுக்கும் யூரினல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அழகு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் இந்த சுக்கிரன் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திடுவாரு. அதனால அந்த சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதும் எல்லா கிரக சூழ்நிலைகளையும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் அனுகூலம், பிள்ளைகளுக்கும் அவங்க நிறைய செய்வாங்க. அதே மாதிரி சொத்து, வீடு, வாகனம் எதுன்னு இருந்தால் அதை சரி செய்வதற்கும் அது வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் இவங்க முயற்சி செய்வாங்க ரிஷபராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாம 9ஆம் அதிபதி சனி பகவானா 11ஆம் இடத்துல உட்காந்துக்கிறதுனாலையும், 9ஆம் அதிபதி ஒரு மத்தியமமான பலன்ல இருக்கிறதுனாலையும் தகப்பனார் இடத்துல இருந்து சராசரியான நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். அதே போல கடுமையா உழைப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2024 கடுமையான உழைப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமாயிடும். கையிருப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால சேமிப்பை முக்கியமா கருத்தில் கொள்ள வேண்டும். செலவுகள் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல பேசுவாங்க. ஆனா கடைசியில இந்த வருடம் மாட்டிக்கொள்வாங்க. அதனால உஷாரா இருக்கணும். சராசரியா இவங்களுக்கு இளையவர்களால் அனுகூலம் சற்று குறைந்துதான் காணப்படுது. மூத்தவர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பு. தாயாரால் எதனா அனுகூலம் கிடைக்குமானா தாயார் தந்தையார்னால சராசரி அனுகூலம் தான் இருக்கும். அதே போல ரிஷபராசிக்காரர்கள் தாயார் தந்தைக்கு அனுகூலமான விஷயங்களை தான் செய்வாங்க, சராசரியா தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடம் 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சராசரி வருடம் தான். பெரிய அனுகூலமா ஒன்றும் தென்படல. அதனால எதுலயும் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா 5ஆம் மாதத்துக்கு மேல மிகவும் கவனமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் 2024வது வருடம் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரையிலான பலன்களை பார்க்கலாம். சூரியன் 7ஆம் இடம் முதல், அதாவது 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 இந்த இடங்களில் சஞ்சாரம் செய்கிறாரு. 7ஆம் இடம் துவங்கி 6ஆம் இடம் வரை இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான். சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் இவங்களுக்கு, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அதனால
அது மட்டும் இல்லாம ராகு கேது, ராகு வந்து மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரமும் இந்த வருடம் முழுவதுமாக இருக்கிறது. எதுவும் மாறல. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் மாதத்துக்கு மேல 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. செவ்வாய் இவங்களுக்கு 7வது இடத்துல இருந்து அப்படியே 2ஆம் இடம் வரை இவங்களுக்கு சஞ்சாரம் செய்யறாரு இந்த வருடம் முழுவதும். அதாவது 7, 8, 9, 10, 11, 12, 1, 2 இந்த இடங்கள்ல செவ்வாய் சஞ்சாரம் செய்யறாரு. புதன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்யறாரு. சுக்கிரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்யறாரு. சந்திரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் மட்டும் 5ஆம் மாதத்துக்கு மேல 12ஆம் இடத்துக்கு வராரு. இதையெல்லாம் வச்சு பார்த்து பலன் சொல்ற போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடம் தான். சனி பகவானுடைய சஞ்சாரம் நன்றாக உள்ளது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9ல இருக்கிறாரு. அதனால சஞ்சாரம் நல்லா தான் இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு தன்னம்பிக்கை தைரியம் சராசரியாக தான் இருக்கும். லக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த வருடம். வேலையிலையும் கூட எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சேவிங்ஸ் இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள்னாலையும் வீடுகள்னாலையும் லாபங்கள் ஏற்படும். அதை பராமரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால அதிக லாபங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இடம் வாங்குதல், விற்பதன் மூலமா லாபம் எடுப்பது, புதுசா வாங்குறது, வாகனம் புதுசா மாத்துறது, இதெல்லாம் இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். தாயாரால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். மாமனால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த வருடம் செய்வாங்க. என்னதான் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் போட்டி பொறாமைகளோ, வம்பு வழக்குகளோ, உடம்பு தொந்தரவுகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவங்க செவ்வாயால் பாதிக்கப்படுவாங்க. செவ்வாய் எண்ணத்துக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்கு அதிபதி, ரத்த ஓட்டத்துக்கு அதிபதி. கீட்டை அதிகமாக்கிடும். இந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய ரோகங்கள் எல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களை அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் இடம் நண்பர்கள், மனைவி இவங்களால நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். ஆனால் அனுகூலம் கிடைத்தாலும் இந்த வருடம் டாமினேட் பண்ணுவாங்க அவங்க. அவங்களுடைய கையெல்லாம் ஓங்கி இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேலை செய்தாங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் பெருத்த லாபங்கள் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் இந்த மெட்டல்ஸ், அதாவது எல்லோவா இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தா அதிகமான லாபம் இருக்குது. அதே மாதிரி தானிய வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா அதிகமான லாபம் இருக்குது. இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபமான வருடம் தான். சராசரியை விட ஒரு 10-15% அதிக லாபத்துல இந்த மிதுன ராசிக்காரவங்க இருக்கிறாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2024வது வருடம் ஜனவரி முதல் டிசம்பர் வரை என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். இந்த கடகராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இந்த ஜனவரி மாதத்துல சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் மாதம் வரை எங்கெல்லாம் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 இந்த இடங்கள் எல்லாம் சூரியன் இந்த வருடம் முழுவதும் எல்லா ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார். ஜனவரி முதல் மாதம் ஜனவரி 2024 ஜனவரி இவங்களுக்கு வந்து தனுசுல சஞ்சாரம் செய்து டிசம்பர்ல விருச்சகத்துல சூரியனுடைய சஞ்சாரம் முடிவடைகிறது. சந்திரன் அனைத்து ராசிகளும் சஞ்சாரம் செய்கிறாரு. செவ்வாய் இவங்களுக்கு 6வது ராசி முதல் ராசியினுடைய முதல் பாவம் வரை 6, 7, 8, 9, 10, 11, 12 1ஆம் பாவம் முதல் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த வருடம் முழுவதும். அது போல பார்த்தீங்கன்னா புதன் அனைத்து ராசிகளும் சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் அனைத்து ராசிகளும் சஞ்சாரம் செய்கிறாரு. கேது இந்த ராசிக்கு 3ஆம் இடத்திலும், ராகு 9ஆம் இடத்திலும், சனி பகவான் 8ஆம் இடத்திலும், குரு பகவான் இந்த வருடம் முதல்ல இருந்து 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் மாதம் முதல் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இவைகளை எல்லாம் வைத்து நம்ம இப்போ வந்து பலன் பார்க்கலாம். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அது வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் சற்று குறைந்து இருந்தாலும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வியாதி, கடன், போட்டி, பொறாமை
இவைகளால் அதிகமாக பீடிக்கப்பட போறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசிக்கு குருவுடைய சஞ்சாரம் 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் இருக்கிறதுனால இடுப்புக்கு கீழே கால் பகுதி, மூட்டு பகுதி இவைகளில் அதிக தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவங்க கொஞ்சம் உஷாரா கால் பகுதியை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம கடகராசிக்காருக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த கேது ஒரு நட்பு இடத்துல இருக்கிறதுனால இளையவர்களால் அதிக அனுகூலங்கள் ஏற்படும். காது, பல்லு சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் குடுக்கும். ஆனா இளையவர்களால் நல்ல அனுகூலங்களை குடுக்கும். மூத்தவர்களால் இந்த வருடம் இவங்களுக்கு அனுகூலம் சற்று குறைவாக தான் இருக்கும். அதனால மூத்தவர்களும், இளையவர்களும் பார்க்கும்போது இளையவர்களால் இவருடைய வயதோட கம்மியா இருக்கக்கூடியவங்களால கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள்லாம் இந்த வருடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள், மனைவி, கணவன், பார்ட்னர்ஸ் இவங்களெல்லாம் சராசரியான பலன்களே இருக்கும். தகப்பனாரால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். தாயாரால் நல்ல அனுகூலம் கிடைக்கும். சொத்து, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை இந்த வருடம் கடகராசி நேயர்கள் வந்து செய்வாங்க. ஆனா அந்த கடகராசி நேயர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா கடுமையா உழைப்பாங்க. லாபம் வந்து கம்மியா தான் இருக்குது. செலவும் கொஞ்சம் அதுக்குள்ள தான் இருக்கும். ஆனா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நன்றாக இருந்தாலும், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லாபம் இல்லாம போகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்காது. சிம்மராசி நேயர்களே, இந்த 2024வது வருடம் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சிம்மராசிக்கு சூரியன் தான் ராசிநாதனா வராரு. அவர் 5ஆம் இடம் முதல் தொடங்கி இவங்களுக்கு 4ஆம் இடம் வரை இந்த வருடம் முழுவதும் சுற்று வட்டாரம் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் 2ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் இருக்கிறது. இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் 5ஆம் மாதம் வரை இருக்கிறார். 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு செல்லுகிறார். அது மட்டும் இல்லாம புதன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஆனா செவ்வாய் பகவான் மட்டும் சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்து முதல் 6, 7, 8, 9, 10, 12ஆம் பாவம் வரை செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு. இதையெல்லாம் வச்சு பார்த்து நம்ம வந்து இப்போ பலன் சொல்லலாம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் தைரியம் அதிகமாக தான் இருக்கும். வீரியம் அதிகமாக தான் இருக்கும். யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தன்னிச்சையா முடிவு எடுப்பாங்க. அப்படிலாம் எடுத்தா இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருடம் அவங்கள எதிரிகளை வீழ்த்துவாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் எதிரி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் விழுந்து போவாங்க. கடன்கள் ஏதேனும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்தா கடன்கள் எல்லாம் பைசல் செய்வாங்க. அல்ல அதை மட்டுப்படுத்துவாங்க. கடனால் தவிப்பு எதுவும் இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்காது. நோய்வாய்ப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகி இந்த வருடம் நோயினால் பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு உதவி செய்வாங்க. நண்பர்கள் உதவி செய்வாங்க. மனைவியா இருந்தா கணவனுக்கும், கணவனா இருந்தா மனைவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களால் நல்ல அனுகூலம் கிடைக்கும். லக்கு அப்பா சொத்தை அனுபவிக்கிறதுல இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப பிரமாதமா அனுபவிப்பாங்க. வேலை செய்தாங்கன்னா மட்டும் அவங்களுடைய தொழில மட்டும் லாபம் குறைந்தே காணப்படும். ஆடம்பர பொருள் வியாபாரம் இருக்கிறவங்க மட்டும் பெரிய லாபத்தை அடைவாங்க. மற்ற வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க சராசரியான லாபத்துல தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வரவும் செலவும் இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சராசரியா தான் இருக்கும். பெரிய சேவிங்ஸ் எதுவும் இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமா இந்த வருடம் பிள்ளைங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க செய்வாங்க. வியாதின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 6ஆம் இடமான சனி பகவான் இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயிற்று பகுதியும் மூட்டு பகுதியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பாதிப்பு கொடுக்கும். அதனால வண்டி வாகனங்களை செல்லும் போதோ அல்லது கால்சியம் சம்பந்தமான குறைபாடு இருக்கும் போதோ சிறந்த மருத்துவ உதவிகளை எடுத்துக்கொள்வது இவங்க நல்லது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுனால உணவு பழக்க வழக்கங்கள்ல இவங்க வந்து மிக கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எது வந்தாலும் சமாளிக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. இந்த வருடம் முழுவதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க
செலவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரமாதமான வருடம் தான். தன்னம்பிக்கை, தைரியம் இந்த வருடம் அதிகமா இருக்கும். எதிரிகளை வீழ்த்துவாங்க. லக்கு அதிகமா இருக்குது. இவங்களுக்கு சொத்து, வீடு, வாகனம் இவைகளால் பராமரிக்கிறதுக்கும் அவைகளை வாங்குவதற்கும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக நல்லா இருக்குது. குரு பகவான் 9ல இருக்கக்கூடிய குரு பகவான் 10க்கு போகும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு இடமாற்றமோ, அதாவது தொழில் மாற்றமோ, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மாற்றமோ, வீடு மாற்றமோ, வாடகையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் வீடு மாற்றம் கூட இந்த வருடம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான வருடம் இந்த 2024வது வருடம். கன்னிராசி நேயர்களே, இந்த 2024வது வருடம் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்கு அதிபதியான புதன் இந்த வருடம் முழுவதும் அனைத்து பாவங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் அனைத்து பாவங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் அனைத்து பாவங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே கேதுவும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதும் இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இந்த 5ஆம் மாதம் முறை இருக்குது. 5ஆம் மாதம் முதல் இவங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் ஆகுறாரு. செவ்வாய் மட்டும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்து முதல் 11ஆம் இடத்து வரை கண்டினியூவாக 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ஆம் இடம் வரை இவங்களுக்கு சஞ்சாரம் செய்யுது. இதையெல்லாம் வச்சு பார்த்து நம்ம பலன்களை இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப சொல்லுவோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப தைரியம் வந்துடும். அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்துடும். மனைவி, நண்பர்கள் இவங்களால பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் கிடைக்கலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. தகப்பனாராலையும் பெரிய லாபம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. தொழில் பெரிய ஏற்றம் இல்லையே, பெருசா டெவலப் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் இவங்க லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனா செலவு மட்டும் லாபத்துக்கு மேல மிஞ்சி அதிகமான செலவுகள் இந்த வருடம் முழுவதும் அவங்களுக்கு காணப்படுது. அதனால செலவுகளை இந்த கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆனா என்னால முடியும், நான் அதை செய்திருவேன், இதை செய்திருவேன் அப்படின்னு கொஞ்சம் தைரியமா தான் இருப்பாங்க. இவங்க அம்மா மட்டும் அம்மா வழி சொத்து இவங்களுக்கு எதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல சொத்து, வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கோ, மாற்றுவதற்கோ, ரிப்பேர் செய்வதற்கோ இவங்க முயற்சி செய்வாங்க. பிள்ளைகளுக்கு சராசரியாகவே செய்து முடிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கடன் பிரச்சனைகளோ, போட்டி பொறாமைகளோ, எதிரிகளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரோகக்காரராக மாறி 6ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு வயிற்று பகுதியும், மூட்டு பகுதி பாதிப்புகளும், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், கால்சியம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த வருடம் முழுவதும் இருக்கும். ஆனா எது வந்தாலும் கொஞ்சம் சமாளிப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இவங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுல ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பர்களிடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். செய்யும் தொழில்ல முதலீடு செய்யும்போது கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் மாதம் வரை அதிகமான குழப்பத்தை தருவாரு. ஆனா அந்த குரு 9ஆம் இடத்துக்கு போவாரு. 5ஆம் மாதத்துக்கு மேல கொஞ்சம் எக்ஸலண்டா இருக்கும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. அந்த கன்னிராசிக்காரர்கள் அந்த 5ஆம் மாதம் வரை மிகவும் கவனமாக தொழில்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 6ஆம் மாதம் முதல் 5 முதலே இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டிசம்பர் வரை. அதனால இந்த வருடம் முற்பகுதியில கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் இல்ல. பிற்பகுதியில பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் காணப்படுது. என்னவாக இருந்தாலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சராசரியான வருடமா தான் இந்த 2024வது ஆங்கில வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்க பிள்ளைங்களுக்கு செய்வாங்கன்னு சொன்னோம். இவங்களுடைய மூத்தவர்களால் அனுகூலம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்தவர்களால பெரிய அனுகூலங்கள் கிடைக்காது. இளையவங்க யாராவது இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இவங்களோட வயதுல இளையவங்களால இவங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. செவ்வாய் 4ஆம் இடத்துல துவங்குறதுனால கொஞ்சம் இவங்க கோபத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதே போல 11ஆம் இடம் வரை செவ்வாய் வர்றதுனால இந்த வருட கடைசியில சொத்து, வீடு, வாகனங்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருது. பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால பெண்களால் கொஞ்சம் தொந்தரவெல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த காதல் விவகாரங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். காதல் செய்ய முற்படுபவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வரும்.
அதனால இந்த பெண்களால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மிக மிக கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. துளாராசி நேயர்களே, இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு 2024 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான கிரக சஞ்சாரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். துளாராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த ஜனவரி மாதம் முதல் சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு. அதாவது தனுசு முதல் விருச்சகம் வரை சூரியன் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறாரு. சந்திரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறார். புதன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறார். இந்த துளாராசிக்கு செவ்வாய் மட்டும் 3ஆம் இடம் முதல் 10ஆம் இடம் வரை செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது தனுசு முதல் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கடகம் வரையில் இந்த செவ்வாய் சஞ்சாரம் இருக்குது. ஆனா இந்த துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் இருக்குது. சனி பகவான் 5ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல 5ஆம் மாதம் வரை இருக்கிறார். 5ஆம் மாதத்துக்கு மேல் இவங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு செல்லுகிறார். 5ஆம் மாதம் வரை இந்த துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாதக நிலையிலையும் 8ஆம் இடத்தில் சென்று பாதக நிலையிலையும் இந்த வருடம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. சரி, இந்த கிரக நிலைகள் எல்லாம் வைத்து மற்ற கிரக நிலைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என்னதான் பலன் நடக்குது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை விட இவங்களுடைய பார்ட்னர், நண்பர், மனைவியா இருந்தா கணவர், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான பலம் கிடைக்கும். அவங்க இவங்கள டாமினேட் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவங்களுக்கு இந்த வருடம் குளிர்ச்சி சம்பந்தமான தொந்தரவையும், 6ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 7, 8 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யறதுனாலையும் அடிவயிற்று பகுதி, அதாவது பார்த்தீங்கன்னா பாலின உறுப்புகள் பகுதி, இவைகளுக்கு துளாராசிக்காரர்களுக்கு தொந்தரவு வர்றதுக்கு இந்த வருடத்துல வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆனா இருந்த போதிலும் எது வந்தாலும் சமாளிப்பாங்க இந்த துளாராசிக்காரங்க. இருந்த போதிலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகம் சராசரியா தான் இருக்குது. பெரிய லாபங்களோ பெரிய யோகங்களோ இந்த வருடம் துளாராசிக்காரர்களுக்கு இல்லை. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பிள்ளைங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இவங்க செய்வாங்க. 4ஆம் இடத்துல சொத்து, வீடு, வாகனம் இதெல்லாம் சராசரியான எப்பவும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு காணப்படுது. ஆனா இந்த தொழில் முனைவோர், சொந்த தொழில் செய்வோர் துளாராசிக்காரர்களாக இருந்தா முதலீடு அதிகம் செய்துட்டு லாபமே வரலையே அப்படின்னு இந்த வருடம் புலம்புவாங்க. வேலைக்கு போய் வேலை செய்யக்கூடியவங்க அதிகமா வேலை செய்வாங்க, லாபம் இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. குறிப்பா துளாராசிக்காரர்கள் இந்த வருடம் மிக மிக உஷாரா இருக்கணும். கையிருப்பு காலியாகும், சேமிக்க முடியாது, சேமித்த பணம் கைகளில் நிற்காது. இந்த வருடம் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் துளாராசிக்காரங்க. லக்காவது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கு கூட சராசரியா தான் இருக்குது. தகப்பனார் வழியிலிருந்து பெரிய அனுகூலங்கள் கிடைக்காது. தாயார் வழியிலிருந்து மத்தியம அனுகூலமே இருக்கும். மாறாக எதிரிகளால் தொந்தரவு அதிகமா இருக்கும். அவைகளை சமாளிப்பதே இவங்களுக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும். வம்பு வழக்கு இருக்கக்கூடியவங்க இந்த வருடம் கொஞ்சம் தத்தளிப்பாங்க, தவிப்பாங்க. துளாராசிக்காரர்கள் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா இந்த வருடம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பா இல்லை. இந்த வருடம் முற்பகுதியில குரு கொஞ்சம் சாதகமா இருக்கிறாரு, பின்னாடி நல்லாவே இல்லை. அதனால மிக மிக கவனமா இருக்கணும் இந்த துளாராசிக்காரங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் முதல் 2024 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் வரை உங்களுக்கு என்னெல்லாம் பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2ஆம் இடத்துல இந்த வருடம் முதல்ல சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்துல இருந்து உங்க ராசி வரை உங்களுக்கு கண்டினியூவா ஜனவரி முதல் டிசம்பர் வரை சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. சந்திரன் அனைத்து ராசிகளிலும், புதன் அனைத்து ராசிகளிலையும், சுக்கிரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. செவ்வாய் மட்டும் ராசிக்கு 2ஆம் இடத்துல துவங்கி 9ஆம் இடம் வரை உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. அதாவது கடகம் வரை இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் இருக்குது. குரு பகவான் உங்க ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் மாதம் முதல் 7க்கு வரார். 4ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறாரு. அது அர்த்தாத்தம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான்
உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த வருடம் முழுவதும். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மொத்தத்துல இந்த கிரக நிலைகளை எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தன்னம்பிக்கை தைரியம் சராசரியாகவே இருக்கும். மாறாக கடன் பிரச்சனை, போட்டி பொறாமை, வம்பு வழக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் முழுவதும். போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமா இருந்த போதிலும் அதை சமாளிப்பாங்க. கடன் பிரச்சனை இருந்த போதிலும் அதிகமா இருந்தாலும் சமாளிப்பாங்க. நோய்வாய்ப்பட்டவங்க, செவ்வாய் தான் இவங்களுக்கு ரோகக்காரராக வராரு, ராசிநாதனும் அவரே வராரு. இவங்களுக்கு ரத்தம் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் வரலாம். உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த ஓட்டத்தில் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால இந்த ரோகத்தில் இருக்கக்கூடியவங்க, வியாதியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடலை உஷாரா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு பார்ட்னர், நண்பர்கள், அதாவது மனைவி, மனைவியா இருந்தால் கணவர், இவங்களால பெரிய அனுகூலம் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். தகப்பனாரால் ஒன்றும் பெரிய லாபம் இல்லையே அப்படின்னு ரொம்ப விருச்சிக ராசிக்காரங்க பிரசனப்படுவாங்க. தாயாரால் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கலாம். மாமன் யாரோனும் இருந்தால் மாமனால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஆனால் இருந்த போதிலும் அதனால் இவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் இந்த வருடம் அதிகமாக இருக்கும். உழைப்பு அதிகமாக போட்டாங்கன்னா லாபம் சம்பாதிக்கலாம். உழைப்பு மட்டுமே இந்த வருடம் அவங்க செய்ய வேண்டிய விஷயம். விருச்சிக ராசி நேயர்கள் உழைப்பு அதிகமாக இருக்கணும். லாபம் அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்க. ஆனால் செலவுகள் அதிகமாகும். அதை மட்டுப்படுத்தினாங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு வயிறு தலைப்பகுதியில் அதிக தொந்தரவுகள் இருந்து நீக்கும். அதை நீக்கணும்னா இவங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருடம் என்னதான் லாபம் இருந்தாலும் அவங்க செலவுகளை கம்மி பண்ணணும். தனுசு ராசி நேயர்களே, இந்த 2024வது வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை சூரிய பகவான் உங்க ராசி முதல் 12ஆம் ராசி வரை சஞ்சாரம் செய்கிறாரு. செவ்வாயும் உங்க ராசி முதல் 8வது ராசி வரை சஞ்சாரம் செய்யறாங்க. 8ஆம் இடம் வரை அதாவது கடகம் வரை சஞ்சாரம் செய்யறது. அதே போல சந்திரன் இந்த வருடம் முழுவதும் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாரு. புதன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாரு. சனி பகவான் மட்டும் 3ஆம் இடத்து வரை இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். கேது பகவான் உங்க தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் இருக்கிறார். குரு பகவான் 5ஆம் மாதம் வரை உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் மாதம் முதல் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வாறாக கிரக நிலைகள்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பலன்கள் கிடைக்க போகுது, இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த வருடம் உடல்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாயிடும். தைரியம் அதிகமா இருக்கும். வியாதியினுடைய பலம் குறைந்து போகும். எதிரிகள் குறைந்து போவாங்க. வம்பு வழக்கில் உள்ள தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி கிட்டும். வியாதிகளில் உள்ளவர்கள் வியாதி குணமாகும். கடனில் இருப்பவர்கள் கடன்களை பைசல் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம மனைவியாலேயோ, நண்பர்களாலேயோ, கணவனாலேயோ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பார்ட்னர்னாலேயும் ஒரு லாபமும் இல்லையே, பெருசா லாபம் இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. தகப்பனார் வழி சொத்துக்களோ, தகப்பனாராலேயோ நல்ல அனுகூலங்கள் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கும். தாயாராலேயும் நல்ல அனுகூலங்கள் இந்த வருடம் அவங்க கிடைப்பாங்க. இவங்க வாகனம் மாத்துறதை பத்தியோ, தொழில் இருக்கக்கூடிய கருவிகளை மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளோ, அல்லது வாகனங்களும், வீடு, நிலம் இவைகளை ரிப்பேர் செய்வதோ, இதெல்லாம் இந்த வருடம் ரிஷபராசி நேயர்களுக்கு நடக்கும். பிள்ளைகளுக்கு எப்பவுமே இல்லாத ஒரு அங்கீகாரத்தை பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. பிள்ளைகளுடைய நலன்கள்ல அக்கறை எடுத்துக்குவாங்க. இந்த வருடம் பிள்ளைகளால இவங்களுக்கும் அனுகூலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் எல்லாம் சேர்ந்து வரும். 6ஆம் இடம் மட்டுப்படுது இவங்களுக்கு. அதனால எதிரியெல்லாம் ஒழிந்து போவாங்க. யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இருந்தாங்களோ 2024 எதிரிகள் இல்லாத வருடமா அவங்க பாவித்து அனுபவிக்கலாம். ஆனா வேலை அதிகமா செய்வாங்க. லாபம் ஏதோ குறைந்துதான் காணப்படும். செலவும் அதுக்குள்ளதான் இருக்கும். அதனால செலவை மட்டும் கம்மி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு இந்த வருடம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்தவர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதால்
இளையலாலும் அதிக அனுகூலம் கிடைக்கும். மாமன்கள் யாராவது இருந்தால் மாமனாலையும் அதிகம் கிடைக்கும். மாமன் மாமியார் இவங்களாலெல்லாம் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு. எந்த வருடமும் இல்லாத வருடம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அதீத தைரியமும் அதீத உடற்தகுதியும் கிடைச்சிரும். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடனே சொல்லலாம். லக்கு சராசரியை விட ஒரு 15-20% அதிகமாகவே இந்த வருடம் இருக்குது. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு படிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மேற்படிப்புல அதீதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல தனுசு ராசிக்கு தாயாராலையும் தகப்பனாராலையும் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். சொத்து, வீடு, வாகனம் இவைகளில் மாற்றமோ ரிப்பேர் செய்வதோ மிக மிக ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு கொடுக்க போகுது. மகர ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 2024வது ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்க ராசிக்கு சூரியன் 12ஆம் பாவம் தொடங்கி 11ஆம் பாவம் வரை இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாரு. ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவானும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்க மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் மாதம் வரை இருக்கிறாரு. 5ஆம் மாதம் முதல் உங்களுக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு குரு பகவான். அது மட்டும் இல்லாம சந்திரன் அனைத்து ராசிகளிலேயும் சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாரு. புதன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடம் முழுவதும். செவ்வாய் மட்டும் உங்க ராசிக்கு 12ஆம் பாவம் தொடங்கி உங்களுக்கு 7ஆம் பாவம் வரை செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதையெல்லாம் வச்சு நம்ம கணக்கீடு செய்து பார்க்கும்போது இந்த வருடம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு 5ஆம் மாதம் முதல் நன்றாக இருப்பதனால திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய அக்கறையில அதிகமான கவனம் செலுத்துவாங்க இந்த மகர ராசி நேயர்கள். சொத்து, வீடு, வாகனம் இவைகளை வாங்குவதில் குறியா இருப்பாங்க. வீடு மாற்றம், அது மட்டும் இல்லாம வாகன மாற்றம், வீடு ரிப்பேர் செய்வது இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் மிக அதிகமா செய்வாங்க. மகர ராசி நேயர்களுக்கு தாயாரால் அதிக அனுகூலங்கள் கிடைக்கும். தகப்பனாரால் இதுவரை இல்லாத அனுகூலம் இந்த வருடம் கிடைக்கும். தாய் தகப்பனால் இருக்கக்கூடிய அனுகூலமும் யோகத்தை தரும். சொத்து, வீடு, வாகனம் இவைகளில் வாங்குவதிலும் யோகம் தரும். 5ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதனால் மாமனால் சராசரியான அனுகூலம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமா இருக்கும். 6ஆம் இடம் புதன் பகவான் அவங்களுக்கு மட்டுப்படுத்தி காணப்படுவதனால நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அப்படியே அவங்களுக்கு இருந்தாலும் குளிர்ச்சி, நரம்பு, தோல் இவைகளால் அதிக தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இவர்களுடைய ஒற்றுமை இந்த மகர ராசினியர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சில சமயங்கள் மட்டும் மகர ராசினியர்கள் கணவரால் பெரிய அனுகூலம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க. ஆணா இருந்தா பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தா ஆணுக்கும் கொஞ்சம் பெரிய லாபம் இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. ஆனா லக்கு மட்டும் மகர ராசினியர்களுக்கு இந்த 2024 வருடம் ஒரு நல்ல வருடமா இருக்குது. வேலை எந்த அளவுக்கு செய்யறாங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமாயிடும். அதனால சேமிப்புல இந்த மகர ராசினியர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கைவிட்டு காசு போயிடும். சேர்த்த காசெல்லாம் இந்த வருடம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுவீங்க. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இளைய சகோதரர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். மூத்தவர்களாலும் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் பெரிய பொற்காலம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் இருக்குது. என்னதான் 7.5 சனி இவங்களுக்கு பாதஸ்தானத்துல இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை இவங்களுக்கு தராது. இந்த 2024 வருடம் பெரிய யோகத்தையே இந்த மகர ராசினியர்களுக்கு செய்ய போகுது. எதிரிகள் மட்டுப்படுவாங்க, தன்னம்பிக்கை, தைரியம் உணர்ந்துடும். அதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மகர ராசினியர்கள் இந்த வருடம் மிக சிறப்பான வருடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு முக்கியமா இந்த மேற்படிப்பில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு பள்ளி படிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால இந்த வருடம் மகர ராசினியர்கள் ஒரு சிறப்பான வருடனே சொல்லலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடம் ஜனவரி முதல்
டிசம்பர் மாதம் வரை இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சூரியன் 11ஆம் இடம் முதல் தொடங்கி 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்கிறாரு. சனி பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசியிலேயே இருப்பது ஒரு 7.5 சனியினுடைய தாக்கத்தை எல்லாம் தரும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடம் முழுவதும். 8ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறாரு. 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 5ஆம் மாதம் முதல் 6ஆம் இடத்துக்கு செல்லுகிறார். புதன் பகவான் இந்த வருடம் முழுவதும் அனைத்து ராசிகளிலும் அனைத்து பாவங்களிலும் சஞ்சாரம் செய்யறாங்க. சுக்கிர பகவானும் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்யறாங்க. சந்திரனும் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்யறாங்க. செவ்வாய் மற்றும் 11ஆம் பாவம் முதல் இந்த ராசிக்கு 6ஆம் பாவம் வரை, அதாவது கடகம் வரை இவங்களுக்கு சஞ்சாரம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்து பலன் சொல்லும்போது எப்படி இருக்கும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு? எப்பவுமே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் தைரியமானவர்கள் தான். எப்பவுமே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு தைரியமா இருப்பாங்க. இந்த வருடம் மிக மிக சிறப்பா இருக்க போது. கடன், வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை இவைகளிலிருந்து இந்த வருடம் 2024வது வருடம் விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிரிகள் மட்டுப்படுவாங்க, வியாதிகள் மட்டுப்படும், கடன்களை எல்லாம் பைசல் செய்வாங்க. இவங்களுக்கு மனைவியால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும், நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும், பார்ட்னர்ஸால நல்ல அனுகூலங்கள்லாம் இந்த வருடம் இந்த 2024வது வருடம் கிடைக்கும். மாறாக இவங்களுக்கு வியாதி அது மாதிரி எதோ இருந்ததுன்னா அவைகளால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கும். குறிப்பா இவங்களுக்கு சந்திரன் தான் ரோகக்காரரா வராரு. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் அனைத்து இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். அது ஒரு வயிறு சம்பந்தமான சிறு பிரச்சனைகளை இந்த வருடம் ஏற்படுத்தலாம், பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பிள்ளைகள் நலனில் அக்கறை எடுத்துக்குவாங்களா கும்பராசி நேயர்கள்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக எடுத்துக்குவாங்க. வீடு பராமரிப்பு, வீடு வாங்குவது, விற்பது இவைகள் எல்லாம் பெரிய லாபம் கிடைக்குமானா ஒரு பெரிய லாபங்கள் இருக்காது, சராசரியா தான் இருக்கும். இளையவர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும், மூத்தவர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். இந்த வருடம் இந்த கும்பராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும், நல்ல லாபங்கள் இருக்கும், செலவு கம்மியாக தான் காட்டுது. மொத்தத்துல யோகம் பார்த்தீங்கன்னா சராசரிக்கு மேல ஒரு 10லேருந்து 15% இந்த வருடம் இவங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். என்னதான் 7.5 சனி இருக்குதுன்னு எல்லாரும் பயமுறுத்தினாலும் கும்பராசி நேயர்கள் இந்த வருடம் பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு மொத்தம் இந்த வருட கணிதம் முழுவதும் பார்க்கும்போது, கிரக சஞ்சாரங்களினுடைய நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடம் தான். கடந்த வருடத்தை விட கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் மிக சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சுக்கிரன் மிக சிறப்பான இடங்கள்ல சஞ்சாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரோகக்காரனால ரொம்ப பலம் ஒன்றும் பெருசா எழுந்து போயிடல. சனி பகவான் அவருடைய ராசியிலேயே இருப்பதனால தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாயிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதனால எதைய பத்தியும் கண்டுக்காம பயப்படாம இவங்க தன் வேலைகளை செய்து கொண்டு வந்தால், சிறப்பாக செய்தால் அதீதமான லாபத்தை அடைந்து இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமா இவங்களுக்கு ஏற்படுத்தும். மீனராசி நேயர்களே, இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் மாதம் முதல் 3ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். சந்திரன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. புதன் அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சுக்கிரன் உங்க ராசியிலிருந்து அனைத்து ராசிகளிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த வருடம் முழுவதும். அது மட்டும் இல்லாம உங்க ராசியிலேயே ராகு பகவான் இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். செவ்வாய் மட்டும் 10ஆம் இடம் முதல் தொடங்கி உங்க ராசிக்கு 5ஆம் இடம் வரை உங்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. இதையெல்லாம் வச்சு நம்ம கணக்கீடு செய்து பார்த்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2024வது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்குது. தைரியமா தான் இருப்பாங்க. எதிரிகள் எல்லாம் என்னதான் வலுத்து காணப்பட்டாலும் கடைசியில மீனராசிக்காரர்கள் அவங்கள மீறி சென்று விடுவாங்க.
வெற்றி பெறுவாங்க. வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வியாதியஸ்தரா இருந்தா வியாதியிலிருந்து விடுபடுவாங்க. கடன் பிரச்சனை உள்ளவங்க கடன்ல இருந்து விடுபடுவாங்க. கடனை பைசல் செய்வாங்க. இந்த வருடம் சராசரிக்கு கொஞ்சம் மேலதான் இவங்களுக்கு இருக்குது. அதாவது யோகம். தொழில் அதிகமா இருக்கும். லாபம் குறைந்து காணப்படுதுன்னு வருத்தம் மட்டும் இருக்கும். செலவுகள் அதிகமாகும். அதனால தொழில் முனைவோர், தொழில் உற்பத்தியாளர்கள்லாம் இந்த வருடம் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். என்னதான் உற்பத்தி திறன் இவங்க அதிகம் வரணும்னு நினைச்சாங்கனாக்கா லாபம் வந்து கம்மியா தான் காட்டுது. அதிகமான முதலீடு செய்வாங்க. ஆனா லாபம் மட்டும் கம்மியா இருக்கும். மாறா செலவு, அதிக செலவு, வரவுக்கு மேல செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மனைவியினுடைய எதிர்ப்பு அதிகமா இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களாம் டாமினேட் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஸ் கை கொடுப்பாங்க. ஆனா டாமினேட் பண்ணுவாங்க. அதனால மிக மிக இந்த ஆப்போசிட் பார்ட்டினால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆனா எதிரிகளை வீழ்த்திடுவாங்க. மீனராசிக்காரங்க இந்த வருடம் பெருசா கவலைப்பட தேவையில்ல. லக்கு ஆவரேஜா நல்லாவே இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சா இந்த வருடம் கொஞ்சம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும். அதுவும் சராசரியா தான் காட்டுது. சொத்து, வீடு, வாகனம் இவைகள்னால லாபம் ஏற்படுவது சராசரியா தான் இருக்கும். இளையவர்களால் கம்மியான அனுகூலமும், மூத்தவர்களால் கம்மியான அனுகூலம் தான் இருக்கும். இளைய சகோதரம், மூத்த சகோதரம் சராசரியா தான் காட்டுது. வாக்குறுதியை காப்பாற்றணும்னு மிக முனைப்போட இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வருடம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வருடம் தான். 7 சனியினுடைய தாக்கம் இந்த வருடம் இருக்கும். ஆனா அதை பத்தி இவங்க கவலைப்பட தேவையில்லை. 7 சனி வந்துடுச்சு ரொம்ப பயமுறுத்துவாங்க எல்லாரும். ஆனா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கிரகநிலைகளின் சஞ்சாரம்லாம் பார்க்கும்போது இந்த மீனராசிக்காரங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. குறிப்பா வம்பு வழக்கு இருக்கக்கூடியவங்க, எதிரி இருக்கக்கூடியவங்க, கடன் இருக்கக்கூடியவங்க இந்த வருடம் அதை பத்தி கவலைப்படாம, ஆனா குறிப்பா வேலையில கொஞ்சம் கவனம் அதிகமா இருக்கணும். லாபம் கம்மியா இருக்குது. இந்த லாபத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் அவங்க பார்க்கணும். செலவு அதிகமா இருக்குது. செலவு வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் இந்த மீனராசிக்காரங்க பார்த்தாங்கன்னா, இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமா இருக்கும். அப்படி இல்லாம செலவுகளை அதிகப்படுத்தினாங்கன்னா, செலவு மட்டும் அதிகமாகுதே அப்படின்ற ஒரு கவலையில மட்டும்தான் இந்த வருடம் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. மற்றபடி மீனராசிக்காரங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. போன வருடத்தை விட இந்த வருடம் அதே போலவே சராசரியாக தான் இருக்கும். பெரிய மாற்றங்களோ, பெரிய துக்கங்களோ, துயரங்களோ இந்த வருடம் அவங்களுக்கு இருக்காது. 2024வது வருடம் சராசரியா ஒரு லாபமான வருடம் தான் மீனராசிக்காரர்களுக்கு.